வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். போன மாசம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அறிவிச்சிருக்காங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னா என்னன்னு தமிழ்ல கேட்டீங்கன்னா செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மராத்தி, பாலி, பிராங்கிரிட், அசாமீஸ் மற்றும் பெங்காலி. மொத்தம் 5 கிளாசிக்கல் லாங்குவேஜஸோட சேர்த்து மொத்தம் 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் நம்ம இந்தியாவில் இருக்கு. ஒரு லாங்குவேஜை எப்படி கிளாசிக்கல் லாங்குவேஜை அங்கீகரிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அக்டோபர் 12, 2004 அன்னைக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியை இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செம்மொழி அறிவிச்ச ஒரு மொழி அப்படின்னா நம்ம பேசக்கூடிய தாய்மொழியான தமிழ். அக்டோபர் மாசம் 12 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியை பிரிக்கிறாங்க. அன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்ம தாய்மொழியான தமிழ் பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷமா 2004 இருந்து 2024 வரைக்கும் நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழி தான் செம்மொழியா இருந்துட்டு வருது. நம்ம தமிழ் லாங்குவேஜை தொடர்ந்து 2005 சான்ஸ்கிரிட்ன்ற ஒரு மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜை அறிவிக்கிறாங்க. அதே 2008 தெலுங்கு மற்றும் கன்னடாவை அறிவிக்கிறாங்க. 2013 மலையாளம், 2014 ஒடியான்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் இந்த மொழியெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸா அறிவிச்சாங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சவுத் இந்தியால பேசக்கூடிய மொழி எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜஸா அறிவிச்சிருக்காங்க. இந்த 5 மொழி பிளஸ் இப்ப புதுசா சேர்த்த 6 மொழி மொத்தம் நம்ம இந்தியாவில் 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன்னைக்கு டேட்ல இருக்கு. இப்போ ஒரு மொழியை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அங்கீகரிக்கிறாங்கன்னா அதுல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அங்கீகரிக்கணும்னா அந்த மொழி பழமையான மொழியா இருக்கணும். சொல்லப்போனா 1500 முதல் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான வரலாற்று மொழியா இருக்கணும். ரெண்டாவது, அந்த மொழி பண்டைய இலக்கியம் பாரம்பரியத்தை பேசக்கூடிய மொழியா இருக்கணும். மூணாவது, அறிவு சார்ந்த நூல்கள் முக்கியமா உரைநடை, கவிதை, கல்வெட்டு ஆதாரங்கள் கொண்ட மொழியா இருக்கணும். நாலாவது, இப்ப இருக்கக்கூடிய மொழிகளோட தனித்துவமான மொழியா இருக்கணும். சோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் வச்சுதான் ஒரு மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜஸா அறிவிப்பாங்க. முக்கியமா ஃபர்ஸ்ட் சொன்ன கேட்டகரியை விட நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழி 3 மடங்கு பழமையான மொழி. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி தான் நம்ம தமிழ் மொழி. இந்த 5000 ஆண்டுகள் பழமையானதுன்றது ஒரு சில ரெஃபரன்ஸ், ஒரு சில ஆதாரங்கள். ஆனா தொல்காப்பியம் 7000 ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்றாங்க. முக்கியமா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டு நம்ம தமிழ் மொழி 10,000 ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்லி ஆதாரம் இருக்கு. இதை செம்மொழியா என இந்தியாவோட தேசிய மொழியை கூட அறிவிக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ் மொழி அவ்வளவு வரலாறு, அவ்வளவு பாரம்பரியம், அவ்வளவு கலாச்சாரம் கொண்டதான் நம்ம தமிழ் மொழி. இப்ப ரீசெண்டா கூட பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, மொழி சம்பந்தப்பட்ட விவாதங்கள் வந்தால் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுங்கள், உலகத்திலே மூத்த மொழி அது எங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி தான். जब कभी भाषा की चर्चा निकले तो सीना तान करके दुनिया को कहना कि दुनिया की मानव जात की सबसे पुरानी भाषा तमिल भाषा है और वो हमारी भाषा. இப்போ ஒரு மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அறிவிச்சிட்டாங்க. இப்போ அந்த செம்மொழியை அறிவிச்சதுனால அந்த மொழிக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், அந்த மொழியை செம்மொழியை அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்டே அந்த மொழியை ப்ரமோட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அந்த மொழியில சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆண்டுதோறும் விருது கொடுப்பாங்க. மூணாவது, அந்த மொழியை இன்னும் அட்வான்ஸ்டா ரீசர்ச் பண்ண நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாலாவது, யூஜிசின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எல்லாம் படிக்க சொல்லியும் இந்த மொழிக்குன்னு தனி அடையாளத்தை உருவாக்க சொல்லியும் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம தமிழ் லாங்குவேஜை ப்ரமோட் பண்ணவும், அட்வான்ஸ்டு ரிசர்ச் பண்ணவும் ஆண்டுதோறும் மானியங்கள் தராங்க. ஸோ இந்தந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு மொழி செம்மொழியை அறிவிச்சாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னா என்ன, அதற்கான முக்கியத்துவம் என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, என்னென்னலாம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸா இருக்குன்றத பார்த்தோம். ஹிந்தி கிளாசிக்கல் லாங்குவேஜா இல்லையானோ, அது பழமையான மொழியா இல்லையானோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்டேட் நாயகன் சொல்லக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் அப்டேட்டை மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.